பகலில் தரிசனம் யாருக்காவது கிடைக்குமா? பவுல் மாதிரி ஆளுகளுக்கு, கொர்நேலி மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பகலில் என்ன கிடைக்கும்? ஆமென். அல்ல யாராவது நான் நைட்டு தரிசனத்தை கேட்டேன் ஆண்டவர் தரலைன்னு நினச்சிடாங்க. பகலில் என்ன பண்ணுவார்? தரிசனங்களை கொடுப்பாரு. எது பகல் தரிசனம்? எது? இதான் அந்த தரிசனங்கள். ஆமென். ஏகப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்கிறோம் முடிக்கிறோமா இருக்க நம்ம இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிட்டே இருக்க வேண்டியான். இதான் தரிசனம் நமக்கு. இன்னும் யாராவது எனக்கு தரிசனத்தை தாங்கன்னு கேட்டக்கூடாது. எனக்கு தரிசனத்தை மூலமாக பேசினா நான் அஜப் ஐக்கியத்துக்கு போவேன் அப்படின்னா கடைசி வரை ரிட்டையர்டாக வீட்டில் தான் வர இருக்கணும். தரிசனத்தை கொடுத்துட்டாரு, காரியம் மாறுதலா முடியும். அடுத்த வருஷத்துக்கு தரிசனம் கொடுத்தாச்சு. உன்னில் உள்ள பலத்த ஜாதிகளை ஆண்டவரே துரத்துவாராம். நமக்கும் வேலை இருக்கு, நீயும் துரத்துவீங்கன்னு போட்டிருக்கு. ஆமென். நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர்.